வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் காதல் மொழிகள் சேனல். இன்னைக்கு நான் சொல்ல போகிற கதை ஒரு சாதாரண கதை இல்லைங்க, ஒரு விசித்திரமான காதல் கதை. ஒரு நாள் இரவு வேலை முடிச்சு வீட்டுக்கு வர்ற ஒரு பையனோட வாழ்க்கை எப்படி முழுசா மாறிடுச்சுன்னு சொல்ல போகிற கதை தாங்க. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கணும். ஒரு நாள் நீங்கள் வேலை முடிச்சு வீட்டுக்கு வரீங்க. கதவை திறந்து உள்ளே போனால் உங்களுக்கு தெரியாத ஒரு பொண்ணு உங்கள் வீட்டுக்குள்ள அமைதியாக டீ குடிச்சிட்டு இருந்தா என்ன பண்ணுவீங்க? உடனே வெளியே அனுப்புவீங்களா? இல்லை முதல்ல அவ யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவீங்களா? இல்லை போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, வாங்க கதைக்குள்ள போவோம். இது அவளின் ரகசிய தங்கள். இதுதாங்க நம்ம கதையோட தலைப்பு. சென்னையில ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்க்கிறவன் தான் தருண். வாழ்க்கைனா அவனுக்கு ஆபீஸ், வீடு, வீக்கெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதாங்க. காதல், ரிலேஷன்ஷிப், கமிட்மெண்ட் இதெல்லாம் அவனோட டிக்ஷனரியிலேயே இல்லை. தலைவலி இல்லாமல் வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்தவன் தான் தருண். ஆனால் வாழ்க்கை சில நேரம் நம்ம பிளானை கேட்காது. அப்படி ஒரு இரவு தான் அது. அன்னைக்கு ஆஃபீஸில் மீட்டிங் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. டிராஃபிக்கை கடந்து கிட்டத்தட்ட 11 மணிக்கு அப்பார்ட்மெண்ட்க்கு வந்தான் தருண். லிஃப்டில் இறங்கி ஃப்ளாட் வாசலுக்கு வந்தப்போ ஏதோ வித்தியாசமாக தோணுச்சு. கதவுக்கு கீழே இருந்து லைட் வெளியில் வந்துட்டு இருந்தது. நான் காலையில் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு தானே போனேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கதவை திறந்தான். உள்ளே போனதும் டீப்பாயில் ஒரு காஃபி கப்பு, சோஃபாவில் ஒரு லேடிஸ் பேக்கு. அந்த நொடியே அவனோட தூக்கம், சோர்வு எல்லாமே போயிடுச்சு. மெதுவா கிச்சன் பக்கம் நடந்தான். அங்கே பார்த்தா அவனை அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அந்த காட்சி. ஒரு பொண்ணு அமைதியா டீ கலக்கிக்கிட்டு நின்னுட்டு இருந்தா. அவளுக்கு பயமே இல்லை, பதட்டமே இல்லை. அந்த வீடு அவளோட வீடு மாதிரி கம்ஃபர்டபுளா இருந்தா. ஹலோ, யாரு நீ அப்படின்னு தருண் கேட்டதும் அவன் மெதுவா திரும்பி வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டா. அந்த ஒரு கேள்வியே தருணுக்கு இன்னும் குழப்பம். நீ யாருன்னு மீண்டும் கேட்டான். மாயான்னு சொன்னான். அது உன் பேரு, அது எனக்கு தெரியாது. ஏன் வீட்டுக்குள்ள எப்படி வந்தேன்னு கேட்டா. அவ ரொம்ப சாதாரணமா நான் இங்க கொஞ்ச நாள் தங்கணும் தரும் அப்படின்னு சொன்னான். அந்த பதில் தருணுக்கு புரியவே இல்லை. ஆனா அதை விட புரியாத விஷயம், அவளை உடனே வெளியே அனுப்பணும்னு மனசு சொல்லாம இருந்தது. நண்பர்களே, இந்த இடத்துல நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? நான் இருந்தா குறைஞ்சது ஒரு 10 கேள்வி கேட்டிருப்பேன். தருணும் அதையே தான் பண்ணனான். இது ஹோட்டல் இல்லை, எனக்கு தெரியும். அப்போ கொஞ்ச நாள் மட்டும் எதுக்கு? தேவை. என்ன தேவை? அதை இப்போ சொல்ல முடியாது. இந்த பதிலுக்கு அப்புறம் தருணுக்கு கோபம் வந்துச்சு. ஆனா அதே நேரம் ஏதோ ஒரு விஷயம் அவனை யோசிக்க வச்சது. அவளோட முகம் எங்கேயோ பார்த்த மாதிரி, ஆனா எங்கன்னு தான் ஞாபகம் வரல. அந்த இரவு தருணுக்கு சரியாக தூக்கமே வரல. ரூம்குள்ள படுத்திருந்தாலும் மனசு முழுக்க ஹாலில் தான் இருந்துச்சு. யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணு தன்னோட வீட்டுக்குள்ள இருக்கா. அதுவும் பயப்படாம, பதட்டப்படாம, ரொம்ப சாதாரணமா நடந்துக்கிறா. இதெல்லாம் நினைச்சு ஒரு கட்டத்துல காலையில எழுந்ததும் ஃபர்ஸ்ட் வேலை
இவளை வெளியே அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் தூங்கினான். ஆனா மறுநாள் காலை எழுந்ததும் அவனோட முடிவு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. மூக்குல காஃபி வாசனை வந்துச்சு. கண் திறந்து வெளியே வந்தான். கிச்சன்ல மாயா காஃபி போட்டுட்டு நின்றுட்டு இருந்தான். அவனை பார்த்ததும் குட் மார்னிங்னு ரொம்ப சாதாரணமா சிரிச்சான். தருண் ஒரு வார்த்தையும் பேசாம காஃபி கப்பை வாங்கி ஒரு சிப் குடிச்சான். அடுத்த நொடியே அவன் முகம் மாறிடுச்சு. ஏன்னா அது அவன் குடிக்கிற கரெக்டான டேஸ்ட். ஸ்ட்ராங்கா காஃபி, சுகர் கொஞ்சம் குறைச்சு. உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டான். மாயா சிரிச்சிட்டு தெரியல, அப்படித்தான் போட்டேன்னு சொன்னான். ஆனா அது சும்மா கெஸ் இல்லைன்னு தருணுக்கு தெரியும். அந்த நாளே ஆஃபீஸ்க்கு போனாலும் வேலையில கவனமே இல்லை தருணுக்கு. மீட்டிங் நடக்குது, கொலீக்ஸ் பேசுறாங்க, மேனேஜர்ஸ் எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஆனா அவன் மைண்டு முழுக்க மாயாதான். இவ யாரு, எப்படி என் லைஃப்பை பற்றி இவளுக்கு தெரியும் அப்படின்னு ஒரே யோசனையாகவே இருந்தான். ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சதும் வழக்கத்துக்கு மாறாக சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பிட்டான். வீட்டுக்குள்ளே வந்ததும் கிச்சனில் இருந்து சமைக்கிற வாசனை. உள்ளே போய் பார்த்தா மாயா குக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தா. உனக்கு குக்கிங் கூட தெரியுமா அப்படின்னு கேட்டான். சாப்பிட்றவங்களுக்கு குக்கிங் தெரியாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சிரிச்சா. அந்த பதிலை கேட்டதும் தருணும் சிரிச்சான். உண்மையை சொல்லணும்னா மாயா வந்ததுக்கப்புறம் அவன் வீட்டில் சிரிப்பு கொஞ்சம் அதிகமாயிருச்சு. நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சது. மாயா இன்னும் வீட்டை விட்டு போகலை. ஆனால் தருண் அதை பற்றி கேட்பதும் குறைஞ்சிடுச்சு. ஆரம்பத்தில் இருந்த சந்தேகம் இன்னும் தருணுக்கு இருக்கு. ஆனால் அவளை பார்க்காம ஒரு நாள் கடக்கிறது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. காலையில் காஃபி குடிக்கும்போது பேசுவாங்க, மாலையில் டீ குடிக்கும்போது பேசுவாங்க, இரவில் பால்கனியில் நின்று சிட்டி லைட்ஸ் பார்ப்பாங்க. தெரியாம அந்த உரையாடல்களே அவனோட நாளை முக்கியமான நேரமாக மாற்றிடுச்சு. ஒரு நாள் மாலை நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்தது. பால்கனியில் இருவரும் நின்று மழையை பார்த்துட்டு இருந்தாங்க. கீழே ரோட்டில் வண்டிகள் போகிற சத்தம், மேலே மலைத்துளிகள், குளிர் காற்று. அந்த சூழ்நிலையிலேயே வேற மாதிரி இருந்துச்சு. அப்போ தருண் கேட்டான், மாயா உனக்கு லைஃப்ல எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. மாயா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நம்ம புரிஞ்சுக்கிற ஒருத்தர்னு சொன்னான். அந்த பதில் தருணுக்கு ஏதோ பண்ணுச்சு. ஏன்னா அந்த வார்த்தையை சொன்னப்போ அவ கண்களில் இருந்த உணர்ச்சி வேற மாதிரி இருந்துச்சு. நண்பர்களே, இங்கே ஒரு விஷயம் சொல்லணும். காதல் எல்லா நேரமும் ஐ லவ் யூல இருந்து ஆரம்பிக்காது. சில நேரம் ஒருத்தர் பேசுகிறத கேட்கணும். சில நேரம் அவங்க சிரிச்சா நாமளும் சிரிப்போம். அவங்க சோகமாக இருந்தால் நமக்கும் ஏதோ கஷ்டமாக இருக்கும். அந்த ஃபீலிங் தான் முதல்ல வரும். உங்களுக்கு எப்படி? தருணுக்கும் அதுதான் நடக்க ஆரம்பிச்சதுங்க. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 2 பேரும் அருகில் இருந்த காஃபி ஷாப்க்கு போனாங்க. அங்கே உட்காந்து காஃபி குடிச்சுக்கிட்டு இருந்தப்போ மாயா திடீர்னு கேட்டா, தருண் உனக்கு காதல் மேலே நம்பிக்கை இருக்கா? அவன் சிரிச்சிட்டு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் அது எல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காது போல அப்படின்னு சொன்னான். மாயா உடனே ஏன் அப்படின்னு கேட்டா. என்னை யார் டாலரேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஜாலியாக சிரித்தான். அதுக்கு மாயா சிரித்த சிரிப்பு, அந்த சிரிப்பை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு தருணுக்கு.
அந்த நாள் இரவு வீட்டுக்கு வந்த பிறகு அந்த சிரிப்பு தான் தருண் மைண்டில் இருந்தது. முதல் முறையா மாயாவை பற்றி அவன் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சான். அவளோட சிரிப்பு, அவளோட கண்கள், அவ பேசுகிற விதம் எல்லாமே அவனுக்கு ஸ்பெஷலாக தெரிய ஆரம்பிச்சது. ஆனால் அந்த சந்தோஷம் நீண்ட நேரம் நீடிக்கலை. ஏன்னா சில நாட்களுக்கு பிறகு ஒரு நாள் மாலை ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு வந்த தருண் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதும் ஏதோ வெறுமையை உணர்ந்தான். வழக்கமாக கேட்கிற மாயாவோட குரல் இல்லை. கிச்சனில் போய் தேடி பார்க்குறான், அங்கேயும் இல்லை. பால்கனியில் எப்பயும் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போகிறான், அங்கேயும் இல்லை. ரூம்லையும் இல்லை. அடுத்த சில நிமிஷம் தருணுக்கு ஒரு உண்மை புரிஞ்சது. மாயா இல்லாத வீடு அவனுக்கு வீடாவே தெரியல. அவளை தேடி அங்கும் இங்கும் நடந்துகிட்டே இருந்தப்போ கதவு திறக்கிற சத்தம் கேட்டுச்சு. மாயா கிராசரி பாக்ஸ் எடுத்துட்டு உள்ளே வந்தா. அவளை பார்த்த உடனே தருணுக்கு வந்த நிம்மதி இருக்கே, அவனுக்கே ஆச்சரியமா இருந்தது. அவளை ஓடி போய் கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கணும் போல இருந்துச்சு. அந்த நொடியில தான் அவன் மனசுக்குள்ள ஒரு விஷயம் நடந்துச்சு. அது வெறும் பழக்கம் இல்லை, அது வெறும் பாசமும் இல்லை, இதுக்கு பேர் தான் காதலா அப்படின்னு அவனுக்கு அவனே கேட்க ஆரம்பிச்சான். இங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி. காதல் வந்தது முதல்ல உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஒருத்தர் மிஸ் பண்ணும் போதா, இல்லை அவங்க சந்தோஷமா இருந்தா உங்களுக்கும் சந்தோஷமா இருந்த போதா? இந்த கேள்வி கப்பிள்ஸ்க்கு மட்டும்தாங்க, நாட் ஃபார் சிங்கிள்ஸ். உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா தருணுக்கு அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி மாயாவோட வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய ரகசியம் வெளியே வரப்போகுது. அந்த ரகசியம் என்னன்னு யோசிக்கிறீங்களா? இதோ சொல்றேன், கேளுங்க. அந்த நாளுக்கு பிறகு தருண் வாழ்க்கையே கொஞ்சம் மாற ஆரம்பிச்சதுங்க. முன்னாடி ஆஃபீஸ் முடிஞ்சா நண்பர்களோட வெளியே போவான். வீக்கெண்ட் வந்தா வீட்டுக்கே வரமாட்டான். ஆனால் இப்போ எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. வேலை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வரணும் போல இருக்கும். ஏன்னா வீட்டில் யாரோ அவனுக்காக காத்திருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த ஃபீலிங்க்கு அவன் பேர் வைக்கலைங்க. ஆனால் அது நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போச்சு. மாயா மேலே ஏதோ ஒரு இனம் பிரியாத உறவு இருக்கிறது போல அவன் மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. ஒரு சனிக்கிழமை மாலை மாயாதான் வெளியே போயிட்டு வரலாமா தருண், வீட்டிலேயே இருந்துட்டே இருக்கிறோம், கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாமே அப்படின்னு கேட்டான். தருணும் உடனே ஒத்துக்கிட்டான். இருவரும் கார்ல ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு கிளம்பினாங்க. முதல்ல சும்மா சுத்திட்டு இருந்தாங்க, பிறகு பீச் பக்கம் போயிட்டாங்க. மாலை நேரம், காற்று நல்லா வீசுது. கடல் அலைகள் கரையை அடிச்சு சத்தம். குடம்புங்கள் 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 அப்படின்னு ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. காதல் ஜோடிகள், குழந்தைகள் எல்லாரும் தங்களோட உலகத்துல இருந்தாங்க. தருணும் மாயாவும் கடற்கரையோரம் மெதுவா நடந்தாங்க. சில நேரம் பேசினாங்க, சில நேரம் அமைதியா நடந்தாங்க. ஆனா அந்த அமைதியே அவங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இல்லை. சில பேரோட அமைதி கூட நமக்கு நிம்மதியா இருக்கும். மாயா அப்படிப்பட்டவள் தான். என்ன யோசிக்கிற அப்படின்னு மாயா கேட்டா. தருண் சிரிச்சுக்கிட்டு உன்னை பத்தி தான் அப்படின்னு சொன்னான். என்ன பத்தியா? ஆமா, நீ வந்த நாளில் இருந்து என் லைஃப்ல நடக்கிற விஷயம் எல்லாமே ஒரு ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கு.
ஆனால் தெரியுமா, அந்த ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதோ எனக்குள்ள என்னை எறியாம ஒரு உணர்ச்சி தோணுது. மாயா சிரிச்சா. ஆனா அந்த சிரிப்புக்குள்ள ஏதோ ஒரு சோகம் இருந்துச்சுங்க. அத தருணும் கவனிச்சான். மாயா, உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டான். இல்லைன்னு சொன்னான். ஆனா அந்த இல்லக்குள்ள நிறைய விஷயங்க மறைஞ்சிருச்சு. அந்த நாள் இரவு வீட்டுக்கு வந்த பிறகு பால்கனில நின்று எப்பயும் போல சிட்டி லைட்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்னு மாயா கேட்டா, தருண், ஒரு நாள் நான் திடீர்னு போயிட்டா என்ன பண்ணுவ தருண்? ஏன் மாயா இப்படி கேக்குற? நீ என்னை விட்டு போக போறியா? அந்த கேள்வியை கேட்ட உடனே தருணுக்கு ஏதோ உள்ளுக்குள்ள குத்துன மாதிரி இருந்தது. எங்க போற அப்படின்னு உடனே கேட்டான். சும்மா கேட்டேன். அப்படிப்பட்ட கேள்வி கேட்காத மாயா. ஏன்னா என்று சொல்லிட்டு கொஞ்சம் நின்னான். பிறகு ஆழமா மூச்சை இழுத்து, நீ இல்லாம இந்த வீடு வெறுமையா இருக்கும் அப்படின்னு சொன்னான். மாயா எதுவுமே பேசல. ஆனா அவளோட கண்கள் மட்டும் கலங்க ஆரம்பிச்சது. சில நேரம் காதல் வந்துடுச்சுன்னா நமக்கு தெரியும், ஆனா அதை சொல்ல தைரியம் இருக்காது. கரெக்டு தானே? தருண் இப்போ அந்த நிலையில் தாங்க இருந்தான். அடுத்த சில நாட்கள் இன்னும் ரொம்ப அழகா போச்சு. 2 பேரும் சேர்ந்து சமைச்சாங்க, சேர்ந்து சாப்பிட்டாங்க, லேட் நைட்ல மூவிஸ் பார்த்தாங்க. ஒரு நாள் கரண்ட் போயிடுச்சு. இருவரும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அந்த இருட்டுல கூட தருணுக்கு பயம் இல்லை. ஏன்னா மாயா அவன் பக்கத்துல இருந்தா. ஆனா அந்த சந்தோஷம் நீண்ட நாள் நீடிக்கல. ஒரு இரவு மாயா ஹால்ல உட்கார்ந்து ஏதோ பழைய போட்டோ ஒன்றை பார்த்துக்கிட்டு இருந்தா. தருண் அவன் அருகில் போனான். என்ன போட்டோ அது அப்படின்னு கேட்டான். மாயா முதல்ல மறைக்க முயற்சி பண்ணான். ஆனா பிறகு மெதுவா அந்த போட்டோவை அவ கையில கொடுத்தான். தருண் போட்டோவை பார்த்தான். அடுத்த நொடியே அவன் முகம் மாறிடுச்சு. ஏன்னா அது 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட் போட்டோங்க. மழை இரவு, நொறுங்கிய கார், சுத்தி நின்ன மக்கள், ஆம்புலன்ஸ் லைட். அந்த போட்டோவை பார்த்த உடனே தருணோட தலை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. சில மறந்த நினைவுகள் திரும்ப வர ஆரம்பிச்சது. மழை, கத்துற சத்தம், ஒரு பெண்ணோட கை, ஒரு முகம். ஆனா முழுசா ஞாபகம் வரல. மாயா, உனக்கு இந்த போட்டோ எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டான். மாயா அவனை பார்த்தா. அவளோட கண்கள்ல கண்ணீர். ஏன்னா அந்த ஆக்சிடென்ட்ல இருந்தது நான் தான் சொன்னான். அந்த ஒரு நொடி உலகமே நின்ன மாதிரி இருந்துச்சு. தருணுக்கு பேச முடியல. மாயா மெதுவா தொடர்ந்தா. அந்த இரவு எல்லோரும் நின்று பார்த்தாங்க. ஆனா நீ மட்டும் ஓடி வந்த, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன, என்னோட உயிரை காப்பாத்தின. தருண் அமைதியா கேட்டுட்டே இருந்தான். ஆனா அதுக்கப்புறம் உனக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நீ ரெக்கவர் ஆன. ஆனா சில மெமரிஸை மறந்துட்ட. அவ குரல் உடைஞ்சது. அதுல நானும் ஒருத்தி. அந்த வார்த்தையை கேட்டதும் தருண் மனசு கனத்து போச்சு. 3 வருடமா அவனை மறக்காம இருந்திருக்கா. ஆனா அவன் அவளை ஞாபகத்துல கூட வச்சிருக்கல. அதனால தான் வந்தியா மாயா அப்படின்னு மெதுவா கேட்டான். மாயா தலையசைச்சா. ஒரு தடவை உன்னை பார்க்கணும், நீ நல்லா இருக்கியான்னு கேட்கணும், அதுதான். அப்போ இப்ப போயிட்டு போறியா மாயா? இந்த கேள்வியை கேட்டப்போ மாயா
அவனை நேரா பார்த்தா. பதில் சொல்ல முடியாம இருந்தா. ஏன்னா அவளுக்கும் போக மனசே இல்லைங்க. சில நிமிட அமைதிக்கு பிறகு தருண் மெதுவா அவளோட கையை பிடிச்சான். நான் எல்லாத்தையும் மறந்திருக்கலாம் ஆயா, ஆனா என் மனசு உன்னை மறக்கல போல. அதனால தான் உன்னை வெளியே அனுப்ப நினைச்சும் என் மனசு கேட்கல. அந்த வார்த்தையை கேட்டதும் மாயாவோட கண்ணீர் வெளியே வந்துச்சு. 3 வருட காத்திருப்புக்கு கிடைச்ச பதில் அது. தருண் சிரிச்சுட்டே சொன்னா, முதல்ல நீ என் வீட்டுக்கு தங்க வந்திருக்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போதான் புரியுது நீ வாழ்க்கையில தங்க வந்திருக்க. அந்த இரவு இருவரும் பால்கனியில நின்று சிட்டி லைட்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. காத்து மெதுவா வீசிக்கிட்டு இருந்துச்சு. பேசுறதுக்கு வார்த்தைகள் தேவையில்லை. ஏன்னா சில காதல்கள் வார்த்தைகளால இல்லைங்க, காத்திருப்பால உருவாகும். அவ மெதுவாக அவனை பார்த்தா. இந்த முறை அவன் போகவில்லை, அவன் அருகே வந்தாள். இருவருக்கும் இடையே இருந்த தூரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சது. கண்கள் மட்டும் பேசின. அந்த நொடி சொற்கள் தேவையில்லை. 3 வருட காத்திருப்பு, 3 வருட வலி, 3 வருட ஏக்கம், அனைத்தும் அந்த அமைதிக்குள் கரைந்து கொண்டிருந்தது. மெதுவாக அவள் தருணுடைய கையை பிடித்தாள். தருண் ஒரு நொடி அசையாமல் நின்றான். அந்த ஸ்பரிசத்துக்குள் இருந்த காதலை அவன் உணர்ந்தான். பிறகு மெதுவாக அவளிடம் நெருங்கினான். மாயாவோ கண்களை மூடினாள். காற்று மெதுவாக வீசியது. நகரத்தின் விளக்குகள் தூரத்தில் மின்னின. வீட்டின் அறையின் விளக்குகள் அனைத்தும் அணைந்தன. ஒரு அமைதியான நிமிடம். அந்த இரவில் ஒரு மென்மையான முத்தம். ஒரு காதல் உறுதியானது. ஒரு மர்மம் முடிவுக்கு வந்தது. 2 இதயங்கள் இறுதியாக ஒரே பாதையில் பயணிக்க ஆரம்பித்தன. அந்த வீட்டில் இப்போது அமைதி இல்லை, அது காதலால் நிறைந்தது மற்றும் அது ரகசிய தங்கள். ஒரு வீட்டில் ஆரம்பித்திருந்தாலும் இப்போது ஒரு வாழ்க்கையாக மாறி இருந்தது. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. மாயா மாதிரி ஒருத்தர் 3 வருடம் கழிச்சு ஒருவரை மறக்காம தேடி வந்தது உண்மையான காதலா, இல்ல வாழ்க்கைய முன்னாடியே கொண்டு போயிருக்கணுமா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த கதையில சந்திப்போம். அதுவரைக்கும் காதலை நம்புங்க. காதல் மொழிகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காதல் கதைகளை பாருங்க. நன்றி.